என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வரவேற்று தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு எழுப்புதலின் கூட்டம். எழுப்புதலின் காரியத்தை குறித்து தியானித்து ஜெபித்து இருக்கிறோம். எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் பலத்த காரியங்களை இன்றைக்கி தேசத்தில் ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிறார். அநேக காரியங்களிலே ஜெபிக்க வைத்திருக்கிறார். சபைகளிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஊழியர்களுக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிகளுக்குள்ளாய் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பல காரியங்கள் தேசத்தில் நடைபெறுகிறத நான் பார்க்கிறேன். நான் சிறு வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது எங்களுடைய தகப்பனார் செய்த ஊழியத்தை நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் என்பது இல்லை, சவுத் ஆர்காடு டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்வார்கள், தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லுவார்கள். இந்த தென்னார்காடு மாவட்டத்திலேயே முதல் பெண்டிகாஸ்டல் சபை அல்லது ஆவிக்குரிய ஒரு அனுபவத்துக்குள்ளாய் என்னுடைய தகப்பனாரை ஆண்டவர் நடத்தினார். திண்டிவனத்தில் எந்த சபையும் கிடையாது. நாட்களில் 2 சபை தான் உண்டு. வேறு எந்த சபை பெண்டிகாஸ்டல் சபை கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எங்கள் அப்பா கூட இருந்தது எனக்கு தெரியும். இந்த மாவட்டத்தில் பல இடங்களிலே இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக ஆண்டவர் அவரை கொண்டு போய் குருசேட்ஸ்லாம் நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது பார்த்தா எல்லாம் ட்ரை, எதுவுமே கிடையாது. ஆனால் அன்றைக்கு செய்த ஊழியத்தினுடைய விளைவு இன்றைக்கு சபைகள் பெருகியிருக்கிறது. ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்குறேன். என்னுடைய வயதுக்கு நான் பார்த்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை என் கண்கூடாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி எண்ண முடியாத சபைகள் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அநேக ஆவிக்குரிய மனிதர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். விசுவாசிகளை பெருக்கி கொடுத்திருக்கிறார். நான் அதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அது ஒரு எழுப்புதல் என்பது ப்ராசஸ், அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த கடைசி காலத்தில் வேகமாக அந்த எழுப்புதலின் அக்கினி தேசத்தில் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. நான் அதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எழுப்புதல் காலத்தில் ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும், அல்லது எழுப்புதலிலே பங்குள்ளவர்களாய் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:2-3 வசனங்களை வாசிக்கலாம். அவன் தேவ பக்தியுள்ளவனும், கொர்நேலியு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. ஹல்லேலூயா. இந்த கொர்நேலியு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் ஒரு இராணுவ வீரர், 100க்கு அதிபதியாய் இருக்கிறவன். அவன் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனும் அல்ல, ஒரு கிறிஸ்தவனும் அல்ல. எழுப்புதலின் காலத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதன், கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் பிரத்யட்சமாய் தரிசனத்தை கண்டானாம்.
பிரத்யட்சமாய் அவன் ஒரு விஷன் பார்க்கிறான், ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, எழுப்புதலின் காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆண்டவர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஆண்டவர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் ஆவியானவர். இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு அல்லது இவனுக்கு தரிசனத்தை கர்த்தர் காண்பிப்பதற்கு, எழுப்புதலிலே அவனுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு காரணம் என்ன? முதல் பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். கடைசி கால எழுப்புதலிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார், தேவ பக்தி உள்ளவர்களை தான் ஆண்டவர் கடைசி காலத்தில் பயன்படுத்த முடியும். மாயமாலமான காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. வெளியில் ஒரு வேஷம், உள்ளுக்குள்ள ஒரு வேஷம். ஒரு பாட்டே இருக்குது, சபையில் ஒரு வேஷம், வெளியில் போனால் ஒரு வேஷம். இது பக்தி அல்ல. பக்தி கர்த்தரை தேடுவது, கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பக்தி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிறதுல பக்தி வந்துடாது. கலர் ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஆவியானவர் ஆவியானவர் தான். வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஆவியானவர் ஆவியானவர் தான். அங்கி போட்டாலும் ஆவியானவர் ஆவியானவர் தான். சூட்டு போட்டாலும் ஆவியானவர் ஆவியானவர் தான். இதில் எந்த வித்தியாசமும் வராது. ஆவியானவர் ஒருவரே. எல்லார் மேலும் ஆவியானவர் பொழிந்திருக்கக்கூடிய காலம். சூட்டு போட்டவன் மேலே ஆண்டவர் ஆவியானவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலையே. அல்லது வெறும் பனியனோடு கூட இருக்கிறவன் மேலே ஆவியானவர் வரமாட்டான்னு சொல்லலையே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் பக்தியோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுப்பார். கொர்நேலியு என்று சொல்லுகிற மனிதன் எந்த முகாந்திரமும் கிடையாது. அவனுக்கு இயேசுவை குறித்து தெரியாது. அவனுக்கு இயேசுவை குறித்து யாரும் அறிவிக்கலை. ஆனால் அவன் தரிசனத்தை காண்கிறான். பாருங்க, அவன் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அவனுக்காக ஒரு மனிதன் பேதுருவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவனுக்கும் தரிசனத்தை கொண்டு வந்து கொடுத்து அவனை கொண்டு வருகிறார். அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க எல்லா அபிஷேகத்தில் நிரம்புறாங்க. முதல்ல யூதர்கள் அல்லாதவர்கள் அபிஷேகம் பெற்றாங்கனாக்கா அது அங்கதான். ஹல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மனிதன் பக்தி உள்ளவனாய் இருக்கிறபடினாலே தான் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினார். நான் ஏற்கனவே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசணும்னு நினைக்கிறேன். பக்தினா என்னான்னு சொன்னேன். ஹல்லேலூயா. என்ன பக்தினா என்ன மறந்துட்டீங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அது முன்னாடி வசனம் வாசிக்கலாம். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு
நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க பக்தி உள்ளவனை சோதனை நின்று ரட்சிக்கவும். எனக்கு அன்பானவர்களே, பக்தி என்பது சோதனை காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு டெஸ்ட்மனி அல்லது ஒரு சாட்சி அப்படி சொல்லலாம். அதில் தான் உங்களுடைய பக்தி விளங்க செய்வார். நல்லா இருக்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆனால் சில காலங்கள் நமக்கு கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் அப்படி வரும் பொழுது ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாக போயிடுவோம் அல்லது ஜெபிக்க மறந்துடுவோம். அப்போ பக்தி போயிடும். அப்போ நம்முடைய மாம்சம்தான் மேலோங்கி இருக்கும். பிரியமானவர்களை, யோபு என்று சொல்லுகிற பக்தனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தன் குடும்பத்தில் பேசுகிறா, தன் மனைவி சொல்கிறாங்க, ஆண்டவர் விட்டு நீ தூரமாக வந்துரு, தூஷித்து ஜீவனை விட்டுருங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ யோபு சொல்கிறார், வாசிக்கலாம். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அதுதான் பக்தி. எவ்வளவோ சோதனைகள் அவனுக்கு வந்தது, இழப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. தன் சொந்த குடும்பம், தன்னுடைய மனைவி, அவரை நீங்கள் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, இதுக்கு மேலேயா அந்த உலகத்தில் நீ இருக்கணும், நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நேரத்தில் சொல்கிறாரு, அவரிடத்துல நன்மை பெற்றோம்ல, சில தீமைகளையும் பெற்றுக்கொள்ளணும். அவன் நாவினால என்ன பண்ணலையா, பாவம் செய்யவில்லை. அதுதான் பக்தி. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் வெளியரங்கமான வேஷத்தில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் என்ன காரியத்தை செய்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கொள்றது தான் பக்தி. அதை ஒத்துக்கொள்வது தான் பக்தி. நல்லது செஞ்சிட்டா பக்தி ஆரம்பம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு பிடிக்காது நடந்துட்டா தூஷிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வேஷம். ஆயக்காரனும் ஒருத்தருந்தான், அங்கே பார்த்தா பரிசேயனும் ஒருத்தருந்தான். நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேணாம், வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேரும் ஜெபம் பண்ண போகிறாங்க. அந்த பரிசேயன் தன்னுடைய பக்தியை குறித்து சொல்கிறான். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு நான் வரேன், எல்லா நியாய பிரமாணங்களை கை கொள்கிறேன். அதோ அங்கே இருக்கிற அந்த ஆயக்காரன், அந்த பாவியை போல நான் இல்லை அப்படி சொல்லி தன்னுடைய பக்தியை சொல்கிறாரு. இன்றைக்கி பக்தினா அதான் நினச்சிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயிடுறது, காணிக்கை கொடுத்துறது, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிடறது, அதான் ரொம்ப பக்தியாக இருக்கிறோம். இந்த ஆயக்காரன மாதிரி, இந்த பரிசேன மாதிரி நம்ம ஒன்றும் பெரிய பக்தி கிடையாது. பாருங்கள், 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்காங்க, ஒரு வாரத்துக்கு இருக்குமா நம்ம?
அவ்வளோ பக்தி. அது பக்தியா? அது ஆண்டவர் என்ன தீர்மானம் பண்றார் பாருங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? பாவியாகி என் மேல் கிருபையாருங்கன்னு சொல்லி அந்த ஆயக்காரன் சொன்னான் பாருங்க, அவன்தான் நீதிமான். ஹல்லேலூயா. அவன்தான் பக்தியானவன். நீ பக்தியானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சரியான தீர்ப்பு கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணணும்னாக்கா அந்த வெளியரங்கமான வேஷத்தை எல்லாம் தூக்கி தூரம் எறிஞ்சிடணும். உள்ளான இருதயத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவருக்கு நன்றியோடு கூட இருப்பது, எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்வது தான் பக்தி. ஹல்லேலூயா. இது நம்மகிட்ட இருக்கா? அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் கடைசி காலத்தில் பயன்படுத்துவார். கொர்நேலியுடைய வாழ்வில் அது இருந்தது. அவன் பக்தியாக இருந்தபடினால கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து பேதுருவை அனுப்பி அவன் மேலே அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். கடைசி காலத்தில் இந்த எழுப்புதலை நம்ம பயன்படணும்னாக்கா உண்மையான பக்தி நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் அவனுக்குள் காணப்பட்டது, வாசிக்கலாம். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து போதும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ரெண்டாவது காரியம், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். அதனால தான் அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. முதல்ல அவன் பக்தியா இருந்தான். ரெண்டாவது தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தர் பயன்படுத்த முடியும். தேவனுக்கு பயப்படுறது மாதிரி நடிக்கலாம், ஆனால் உள்ளத்தில் ஒரு பயம் கிடையாது. உள்ளத்தில் ரொம்ப ஆண்டவருக்கு பயப்படுற மாதிரி அப்படி வேஷம் போடலாம். அந்த வேஷம்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண முடியும். மல்கியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதி சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். என்னவா? கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். யார் பேசிக்கிறத? கர்த்தருக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசத்த கர்த்தர் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று, ஆமென், ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டு காரியத்தை தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிற, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆண்டவர் கவனித்து சொல்லிடுவார். நீங்கள் பேசத்தை கர்த்தர் கவனிப்பாராம். மூணாவது நபர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பேசத்தை என்ன பண்ணுறாரா அவர்? நீங்கள் என்ன பேசினாலும் சரி, அது நல்லது பேசினாலும் சரி, கெட்டது பேசினாலும் சரி, அல்லது ஊழியக்காருக்கு விரோதமாக பேசினாலும் சரி, சபைக்கு விரோதமாக பேசினாலும் சரி, அது எந்த காரியத்தை பேசினாலும் சரி, கர்த்தர் கேட்பாராம். ரெண்டாவது, தேவனுக்கு பயப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் முன்னாடி என்ன இருக்குதான்? ஞாபக புஸ்தகம் இருக்கான். அந்த புஸ்தகத்தில் எல்லாத்தையும் எழுதிடுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி போஷிக்கிறார் பாருங்க, எப்படி கவனிக்கிறார் பாருங்க. எல்லா காரியத்தையும் கவனிக்கிறார். யார்னா எதிர்த்து பேசியிருந்தாக்கா
அல்லது குற்றப்படுத்தி இருந்தாக்கா ஞாபக புஸ்தகத்தில் அது எழுதப்படும். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த புஸ்தகத்தை தான் திறப்பார். ஹல்லேலூயா. அந்த புஸ்தகம் தான் திறக்கப்படும். கவனமா கேளுங்க. தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தியாலஜி படித்தவன் மேலே அபிஷேகம் வந்துடும்னாக்கா அப்போ எல்லாருமே பெரிய கிஃப்டட் பர்சனாக இருப்பாங்க. அது நமக்கு தேவை, கட்டாயம் தேவை. அது ஒரு வழிகாட்டுதல், ஒரு முறை, அதெல்லாம் நமக்கு தேவை. ஒரு ஒழுங்கு, அதெல்லாம் தேவை. அட் த சேம் டைம் நீ தியாலஜியோ அதுவோ இதுவோ பிடிஓ டிடிஓ எது வேணாம் படிச்சுவிட்டு நீ தேவனுக்கு பயப்படாமல் இருந்தனாக்கா கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே வராது. ஆவியானவர் உங்கள் மேலே இறங்க மாட்டார். எல்லாவற்றையும் அவர் கவனித்து கேட்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கேட்கறது மட்டும் இல்லை, எழுதி வச்சிடுறார். நீங்கள் பக்தியாக இருக்கீங்களா? நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களா? தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தபடினாலே தான் யோப்பா பட்டணத்தில் செசரியா என்று சொல்லுகிற ஒரு நகரத்தில் ஒரு மேல் மாடியில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த பேதுருவை கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்து வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்குகிறதையும் 4 மூலைகள் கட்டப்பட்டிருக்கிறதையும் அதில் எல்லா ஜீவராசிகள் இருப்பதையும் அதை அடித்து புசின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து தரிசனத்தை கொடுத்து அவனை தேடி வருகிற ஜனத்துக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காத போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி கால அபிஷேகம் வேணும்னாக்கா உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாதான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். லபலபன் கர்த்தரத்தில் ஒன்றும் கிடையாது. அது இது எமோஷனில் பேசுறதுல ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் ஆவிக்குரிய விதமாய் கர்த்தர் இந்த கிருபைகளை கொடுப்பார். அவனை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அவன் மேலே தான் விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த அபிஷேகம் வேணும்னாக்கா நம்ம எப்படி ஆண்டவருக்கு பயப்படுறோம்? எப்படி கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்கே? அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். கொர்நேலியு கர்த்தருக்கு பயம்தான். மூன்றாவது காரியம் கொர்நேலியு குறித்து அதே வேதாகமத்தில் வாசிக்கலாம். அதே 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தா. மூணாவது, ஆண்டவருக்கு மிகுந்த தர்மம்னா பிடிக்கும். காணிக்க கொடுக்கறத சொல்லலை, இங்க தசம பாகம் கொடுக்கறத சொல்லலை, ஹெல்ப் பண்ணுறத சொல்ற, தர்மம் பண்ணுறது. மிகுந்த தர்மங்களை செய்தானா. அதுக்கு கீழே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கா உன் தான தர்மங்கள் எனக்கு நினைவூட்டினது என்பதாக வேதம் சொல்லுகிறது. தான தர்மங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனை தகுதியுடையவனாய் மாற்றினது. கையை இறுக்கி பிடிச்சிக்கினாக்கா உனக்கு அபிஷேகமும் கிடைக்காது, எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்தவும் முடியாது. கையை தர தானம் தர்மம் பண்ணணும். நம்ம அநேகருக்கு உதவி செய்யணும், அது சரியா செய்யணும், சரியான முறையில் உதவி செய்யணும். அப்படி உதவி செய்கிறவர்களுக்குத்தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். அவன் தான தர்மம் செய்தாராம். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறோம். ஆண்டவர் கொடுக்கறது கூட பில்லு வச்சுருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தேன், இந்த வருஷத்தில் இவ்வளோ கொடுத்துருக்குறேன், அந்த வருஷத்தில் நீங்கள் கணக்கு வச்சிங்கனாக்கா முடிஞ்சு கதை. அவரும் கணக்கு வச்சிருவார். இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது.
கணக்கு எழுதி வைப்பாங்க சிலர். இந்த ஊழியக்காருக்கு இவ்வளோ கொடுத்தேன், இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுத்தேன், இந்த சபைக்கு இவ்வளோ கொடுத்தேன். இந்த கணக்கு எழுதுனீங்கன்னா கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் அதை எழுதிடுவார். முடிஞ்சு கதை. அந்த தவறை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய தான தர்மங்கள் வீணாயிடும். அதில் கணக்கு பார்க்கவே கூடாது, மறந்துடணும். அது கர்த்தருக்காக செய்கிறது, நீங்கள் மறந்துடணும். அப்படிப்பட்டவர்கள் மேலே தான் இந்த அபிஷேகம் நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்டவர்கள் மேலே தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவார். இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்வில் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்குவோம், விடுதலை பெற்றுக்குவோம், ரட்சிப்பை பெற்றுக்குவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்குவோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஆனால் கொடுக்க மாட்டோம். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது தான் பாக்கியம். தான தர்மம் பண்ணணும், தாராளமாய் பண்ணணும். பிசினித்தனம் பண்ணாக்கா இன்னும் இழுக்கத்தான் இழுத்துட்டு போயிடும். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு அபிஷேகம் வேணும்னாக்கா 2 அங்கி உடையவன் ஒரு அங்கியை கொடுத்துரு. உனக்கு இருக்கிறத கொடு, தானம் தர்மம் பண்ணு. கடைசி காலத்தில் கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார். ரொம்ப ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஆனால் மிகுதியான தான தர்மங்களை பண்ணானா. அதனால தான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். கடைசி காலத்தில் உங்களை பயன்படுத்தணும். இல்லை ஒன்றும் சேர்த்து வச்சு ஒன்றும் நமக்கு நடக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் இங்கே தான் விட்டுட்டு போக போகிறோம். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் கிடையாது. எதுக்கு இவ்வளோ பிரயாசம்? ஆண்டவருக்காக எதாவது செய்யலாமே. ஆண்டவருக்காக நீங்கள் எதாவது செய்யணுன்னாக்கா தாராள மனசோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஒரு ஓப்பன் ஹார்ட் இருக்கணும், தாராள மனசு இருக்கணும். அதில் கணக்கு பார்த்துக்கிட்டு அதில் இப்படி ஆகிடும், அப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ போயிடுச்சு, அவ்வளோ போயிடுச்சு, அந்த மாதிரி நினச்சோம்னாலே கொடுக்காதீங்க. அதோட கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த நீங்கள் தானம் தர்மம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். இந்த கொர்நேலியுடைய குவாலிட்டியே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவன் மிகுதியாய் தானம் தர்மம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் மேலே தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார், அபிஷேகத்தை ஆண்டவர் போட்டார். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. 4வது காரியம் பாருங்க, அவன் மேலே ஏன் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கணும், ஏன் ஆவியானவர் அவன் மேலே ஊற்றப்படணும்? கடைசி காலத்தில் ஜெபம் பண்ணுறவங்க மேலே தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். அவன் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. அவனுக்கு குடும்பம் இருந்தது, குட்டிகள் இருந்தாங்க, உறவினர்கள் இருந்தாங்க, அவனுக்கு வீடு இருந்தது, வாசல் இருந்தது, வேலை இருந்தது, எவ்வளோ காரியங்கள் அவனுக்கு இருந்தது. ஆனால் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் மேலே தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் வல்லமையான பயன்படுத்தணும்னு விரும்புகிறோம்ல, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு விரும்புகிறோம் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். நான் பாருங்க, ஜெப வேலை என்பது நமக்கு எல்லாம் பண்ணிடுவோம், ஆனால் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் தூக்கம் வரும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்போ தான் ஏதோ ஒரு சோதனை வந்துடும், சிக்காயிடும். என்னால் முடியல, ஜெபம் பண்ண முடியல, செத்தாலும் பரவாயில்ல ஜெபம் பண்ணுங்க, பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அதுக்கு தானே நம்ம ஓடுறோம்.
ஜெபம் பண்ணுவதற்கு தடையா எந்த காரியமும் இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ற மனிதனை தான் கர்த்தர் கடைசி காலத்தில் பயன்படுத்துவார். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் சொன்னாக்கா, ஆண்டவர் உங்களை வழிநடத்த வேண்டும், இந்த அபிஷேகம் வேணும் சொன்னாக்கா, எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் நான் மாறணும். ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்றோமா? பாருங்க, இனி இந்த ஆசீர்வாதம், இந்த கொடுக்குறாரு அது கொடுக்குறாரு, இந்த வீடு வாசல் இதெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். அதெல்லாம் ஆண்டவர் தேவையானது தருவார். அதுக்காக ஒரு ஜெபம்லாம் வேணாம். தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபம் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவங்கள தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இவர் எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. அவங்க குடும்பத்தார் அனைவரோடு கூட வந்து ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது பேதுரு வந்து பேசிட்டே இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது பாருங்க, ஆவியானவர் வந்து இறங்குறார். வாசி பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்தில் அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. அவன் எப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறபடினால தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறான் பாருங்க. அப்போ பாருங்க, எல்லாரையும் கூட்டி சேர்த்து அங்கே பேதுருவை அங்கே பிரசங்கம் பண்ண வைக்கிறார். பேதுரு வந்து அங்கே பிரசங்கம் பண்ணுறார். அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே கூடி வந்தாங்க பார்த்தீங்களா, எல்லார் மேலும் ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்த உடனே என்ன நடக்குது? பற்பல பாஷைகளை பேசுனாங்க. பல பாஷை, அந்நிய பாஷையை பேசினாங்க. ஹல்லேலூயா. டங்ஸ்ல பேசினாங்க. அப்படி பேசும் பொழுது யூதர்களுக்கு ஒரே ஆச்சரியம். விருத்த சேதனம் உள்ளவர்கள் மேலே தானே ஆவியானவர் இறங்கினாரு. இப்போ இவங்களாம் விருத்த சேதனம் இல்லாதவங்களாச்சே, இவங்க மேலேயும் ஆவியானவர் இறங்கிட்டாரு. பேதுரு சொல்கிறார். அதுக்கப்புறம் வசனங்களை எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொன்னார், நான் போனேன், ஊழியத்தை செஞ்சேன், ஆண்டவர் இறங்கும் பொழுது நான் எப்படி தடுக்க முடியும்? ஹல்லேலூயா. இந்த ஒரு மனுஷனால தான் புறஜாதி மக்களாகிய எல்லார் மேலேயும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லார் மேலேயும் அபிஷேகம் கொடுத்தார். இந்த ஒரு மனுஷனுடைய கேரக்டர், இந்த ஒரு மனுஷன் மூலமாகத்தான் தேசத்தில் இன்னும் எழுப்புதல், இன்னும் ஆவியானவர் எல்லார் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார், இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. இந்த ஒரு மனுஷனுடைய கேரக்டர், அவன் பக்தி உள்ளவனாயிருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்தான், அவன் மிகுந்த தான தர்மங்களை பண்ணுகிறவனாயிருந்தான், அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாயிருந்தான். இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் மேலதான் கர்த்தர் முதல்ல ஆவியானவர் பலத்த காரியத்தை செய். பயம் கண்டா ஓடி ஒளியறது. கடன்காரனை கண்டு பயப்படுறீங்க. எல்லா காரியத்துக்கு பயப்படுறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்துக்கு பயப்படுகிற இருதயம் இல்லை. ஆராய்ச்சி பாருங்க. நான் பயப்படுறோமா? ஆண்டவருக்கு பயப்படுறோமா? ஐயோ, ஆண்டவர் என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், ஞாபக புத்தகத்தில் எல்லாத்தையும் எழுதுறார். பயப்படுறோமா? பயப்படுறவங்கள தான் ஆண்டவர் பயன்படுத்துவேன்னு சொல்றார்.
உங்களால் முடிந்த தான தர்மங்களை பண்ணுங்க. கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும்னாக்கா கையை மூடவே மூடாதீங்க, திறந்தே வைங்க. ஆண்டவருடைய நாமம் மயப்படுவதற்காக சரியாக ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துங்க, கொடுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை ஆண்டவர் நடத்துவார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி எப்போவும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பேச போகிறார். உங்களை கொண்டு தான் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பகுதியில் இருக்கிறவங்க, உங்களை சூழ இருக்கிறவங்க எல்லாரையும் அபிஷேகிக்க போகிறார். கொர்நேலியை கொண்டு அப்படி தான் பண்ணார். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. விருத்த சாதனம் இல்லாதவங்க மேல முதல் அபிஷேகம். ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஆச்சரியப்படுறாங்க. உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். இயேசு நம்மை நேசிக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதலில் நீ பயன்படுவதற்கு இந்த குவாலிஃபிகேஷன் தேவை சகோதரனே, சகோதரி. இந்த தகுதி தேவை. நம்மளை இருக்கா நம்ம ஆராய்ச்சி பார்த்து அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். கொர்நேலியை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க, கொடுக்கிற இருதயத்தை தாங்க, உமக்கு பயப்படுகிற பயமுள்ள இருதயத்தை தாங்க, பக்தி உள்ள இருதயத்தை தாங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணுற இருதயத்தை எனக்கு தாங்க. அப்படியே சொல்லி நம்ம எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் எழுமின் என்று இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, கொர்நேலியுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீங்களே, எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். என் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும். எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா. கொர்நேலிய வாழ்வில் அற்புதம் செய்தீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் இயேசுவே. கேளுங்க. இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் மேலும் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக. இயேசுவே, கடைசி காலத்தில் அவர்களை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அபிஷேகத்தை ஆண்டவரே ஊற்றி பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதா.